வணக்கம். என் பேர் ரக்ஷித் சிவசுப்ரமணியன். இன்னைக்கு நான் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியில் 4வது வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் தமிழின் வரலாற்றை பற்றி பேச போகிறேன். நான் தமிழின் வரலாற்றை 5ஆக பிரிச்சிருக்கேன். சங்க காலத்துக்கு முன்னாடி அப்படின்னா கிமு 300க்கு முன்னாடி. இப்போ சில ஆளுங்களா கீழடின்னு ஒரு ஊர்ல ஆராய்ச்சி செய்யும்போது பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த பொருட்களில் எழுதியிருந்தது சுமார் 2600 வருஷத்துக்கு முன்னாடின்னு அவங்க நிரூபிச்சாங்க. 2 சங்ககாலம்னா அது கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருந்தது. அதில் 3 அரசர்கள் இருந்தாங்க. சேரர், சோழர், பாண்டியர்கள். அவங்க 3 பேரும் இருந்தாங்க. அவங்க நிறைய வணிகம் செஞ்சு அவங்க வணிகம் செஞ்சாங்க. 3 இடைக்காலம், அது கிமு 600லேருந்து கிபி 600லேருந்து கிபி 1300 வரைக்கும் இருந்தது. அந்த நேரத்தில் பல்லவர்கள் கடலோரத்தில் கோவிலாக கட்டிட்டு இருந்தாங்க. ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிட்டு இருந்தாங்க. அதோட பாண்டியர்கள் அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் பாராட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. 4 ஐரோப்பியர்களும் இந்தியாவுக்கு முதல்ல ஐரோப்பியர்கள் டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷு, போர்ச்சுகீஸு அது மாதிரி எல்லாருமே வந்து அவங்கள இந்தியாவை ஆள பார்த்தாங்க, வணிகமும் செஞ்சாங்க. 5 இக்காலம், அது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும். அதில் 2 மாற்றங்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டோட பேரு தமிழ்நாட்டுன்னு ஆனது. அதுக்கப்புறம் 2004ல் தமிழ் மொழி ஒரு சங்க மொழி செம்மொழின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நன்றி, வணக்கம்.